ज्येष्ठतः शुभमुहूर्त शुभकरण एवं विशेषण वशिष्ठायां समर्थ ज्येष्ठतः देवर्षविदाय समर्थ महाद्री देवतामूर्तिनिर्जनः महाद्री अंगाळ परमेश्वर स्वामिनः रंगमाळ स्वामिनः कुलदेवतान दशमहाब्जाम्बिका स्वामिनः धर्मः समर्थ अष्टदशभुजा महालक्ष्मी विहासनाय धर्मः समर्थ लक्ष्मी नरसिंह देवताय धर्मः ज्ञात्वा समर्थ विशेषतः महाभैरव देवतत्वाय धर्मः स्वरूपशीनः समर्थ परमेष्टि गुरु परात्पर गुरु जगद्गुरु परिपूर्ण कृपा विलासदा समर्थ लोका समस्त शुद्धं दोर्वदिनं दोर्वयं मयं सर्व नरसिंहं दुर्गं देवतं देवानां निर्माणं समर्पयामि मत हामृतं निवेदनं स्वाहा निवेदनं सुतोतक तेजदां समर्थ कर्पूर कर्पूर தாம்பூல நைவேதிகாதிகம் சமர்ப்பயாமி. வணக்கங்க, என் பேர் மணிகண்டன். நான் பாரதிய ஜனதா பார்ட்டியில் ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவில் கோட்ட பொறுப்பாளராக இருக்கிறேன். நாங்கள் கடந்த 5 வருஷமாக சைத்திர நவராத்திரி அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் இது மோஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் யாரும் கொண்டாட மாட்டாங்க. இங்கே அவ்வளோ ஃபெமிலியர் இல்லை. நம்மளை பொறுத்தளவு இந்த அக்டோபரில் வரக்கூடிய அந்த சரஸ்வதி ஆயுத பூஜையில் வரக்கூடிய நவராத்திரி தான் இங்கே ஃபெமிலியராக கொண்டாடுவாங்க. இந்த சைத்திர நவராத்திரிங்கிறது மகரிஷிகள்னாலையும் தேவர்கள்னாலையும் கொண்டாடப்படிய ஒரு நவராத்திரி. அதை நாங்கள் ஒரு 5 வருஷமாக கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறோம். இது தவிர நான் திரிவேணி காட்டில் ஒரு 3 தடவை பண்ணியிருக்கோம். இந்த தடவை நாங்கள் பிரயாகராஜில் பண்ணுறோம். இந்த 145 இயர்ஸில் வரக்கூடிய ஒரு அக்கேஷனில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ஆட்சியும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் இங்கே நிகழணும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொது காரியத்துக்காக நாங்கள் இந்த 10 நாள் சண்டி ஹோமத்தை பண்ணுறோம். இதனால இனி வரக்கூடியது அனைத்துமே நன்மையாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகேங்க, வேற என்ன சொல்லணும்? ஆக்சுவலாக எப்போவுமே சண்டி ஹோமம் நாங்கள் ரெகுலராக திரிவேணி காட்லேயோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமான ஸ்தலங்களை தான் பண்ணுவோம். இந்த தடவை 145 இயர்ஸ்க்கு உண்டான ஒரு அக்கேஷன் நாங்கள் வந்தாங்காட்டிக்கு வெறும் ஸ்நானம் மட்டும் பண்ணாமல் ஒரு சண்டி யாகம் 10 நாள் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். ரெண்டாவது, இந்த சண்டி ஹோமத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இதோட 9வது நாள் ஸ்ரீராம நவமி வரும். அதனால நாங்கள் இந்த சண்டியை அங்கே முடிச்சுட்டு நேராக ஸ்ரீராம நவமி அன்னைக்கு அயோத்தியும் போயிட்டு நாங்கள் வரோம். இந்த ஹோமம் இது பர்டிகுலராக பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், ஒரு புனிதமான இடத்துல இந்த 144 வருஷத்துக்கு ஒரு தடவை இது பண்ணும்போது இதோட விஷயங்கள் பன்மடங்கா நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது பண்ணுறோம். இதுதான் இதோட மெயின் ரீசனுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓல்டன் டேஸில் ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பல யாகங்களை பண்ணுறது ஒரு வழக்கமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி யாகங்கள் இந்த மாதிரி முக்கியமான ஒரு புனித ஸ்தலங்களில் பண்ணும்போது அதோட நன்மைகள் அந்த நாட்டுக்கு சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ நாங்கள் ஒரு ஆன்மீக ஆட்சி வேண்டி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ஆட்சி வேண்டி நாங்கள் இந்த வேள்வி பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆன்மீக ஸ்தலங்களும் திரும்பி வளம் பெற்று நம்ம தமிழ்நாடு எப்படி ஆன்மீகத்துக்கு ஒரு பேர் போன பூமியாக இருந்ததோ அதே மாதிரி திரும்பியும் இது ஒரு ஆன்மீக பூமியாக வரணும் அப்படிங்கிறத பிரார்த்திச்சு நாங்கள் இந்த பூஜைகளை செய்கிறோம். நாங்கள் ஸ்ரீமாத்ரே நமக. எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் துணை கொண்டும் பிரபஞ்சத்தின் துணைவருள் துணை கொண்டும் இங்கே கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய கோவை மாநகரத்தில் அவிசா டெய்ரியினுடைய நிறுவனர் அன்புக்குரிய அண்ணன் மணிகண்டன் சார், இந்த கோவை மாவட்டத்தினுடைய பிஜேபி ஆலய மற்றும் மேம்பாட்டு பிரிவினுடைய கோட்டச் செயலர் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ஐயா அவர்களும் இங்கே ஆதிசங்கர் கோசாலை அப்படின்று ஒரு நிறுவப்பட்டு அதில் சகல விதமான சண்டி ஹோமங்களும் சகல விதமான பூஜைகளும் இங்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து வருடத்திற்கு 4 நவராத்திரி இங்கே சிறப்பாக நடைபெறும். அதில் இப்போ வரக்கூடிய நவராத்திரி பார்த்தீங்கன்னா நம்ம திருவேணி சங்கமத்தில் பிரயாக்ராஜ் அங்கே கும்பமேளா முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே நம்ம தான் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து முதல் முறையாக அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு 9 நாள் அங்கே இந்த சைத்திர நவராத்திரியை சண்டி ஹோமங்களும் வெகு சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதைத் தொடர்ந்து அயோத்தி, காசி, நேபாள், மைசூர் என்ற எல்லா ஏரியாவிலையும் ஏகாதச ருத்ர ஹோமங்கள் சண்டி ஹோமங்கள் நடத்த இறைவன் திருவுருள் கூட்டியுள்ளார் என்பதை
மக்கள் வாலியாக எங்கள் வாலியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஐயா வந்துட்டு மணிகண்டன் பாரதி அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய திரௌபதி பீடம் மற்றும் ஐவர் மடத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உலகம் மென்மேலும் ஆன்மீக பூமியாக வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். திருச்சிற்றம்பலம்.